இந்த GERD நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எந்தெந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உடல் எடை அதிகமா இருக்கவங்க, தொப்பை அதிகமா இருக்கிறவங்க, அது இல்லாம பிரெக்னன்சி லேடிக்கு கூட வயிறு பெருசா இருக்கிறதுனாலயும் இந்த GERD நோய் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். தசை வளர்ச்சி அதிகமா இருக்கிறவங்க, அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு புகைப்பிடித்தல், மது பழக்கம், மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாமும் கூட இந்த GERD நோய் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம வாயு முதிரை தான் பார்க்க போறோம். இந்த வாயு முதிரை என்ன இஷ்யூஸ்க்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும் அப்படின்னா, நெஞ்செரிச்சல், வாமிட் சென்சேஷன், வாயு வெளியேறதுக்கு இந்த வாயு முதிரை ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நம்மளோட ஆள்காட்டி விரலை மடக்கிட்டு கட்டை விரலை அதுக்கு மேல வச்சு அழுத்திட்டு இந்த 3 விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். இந்த மாதிரி போஸ்டர்ல 5 to 10 minutes அல்லது 15 minutes கூட நீங்க இந்த முதிரையை எடுத்துக்கலாம். இந்த வாயு முதிரையை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நெஞ்செரிச்சல், வாமிட் சென்சேஷன் இல்லாம ரொம்பவே ஆரோக்கியமா வாழ முடியும்.